ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இதுவரை கேட்கப்பட்ட தேர்வுகளில் ஹிஸ்ட்ரி கேள்விகளை மட்டும் தனியாக பார்த்துடலாம். ஏற்கனவே யூனிட் 8 யூனிட் 9லேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்தோம். எல்லாமே மிக முக்கியமான கேள்வியாக தான் இருந்தது. அது மாதிரி இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட கேள்வி தான். எல்லாமே புதுசாக கேள்விகள் நிறையா இருக்குது. ரிப்பீட்டடாகவும் நிறையா கொஷின்ஸ்லாம் வந்திருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப அதிகமான கேள்விகளே இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் மற்றும் காரணத்தை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. அதில் வாசகம், அசோகரின் ஆதரவால் புத்த மதம் இந்தியாவில் செழித்தது. காரணம், புத்தர் ராஜவம்சத்தை தோற்றுவித்தவர். அப்போது இரண்டுமே சரிதான். ஆனால் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்னால இந்தியாவில் புத்த மதம் செழிக்கலை. அப்போது அதுக்கு சரியான விளக்கமாக இல்லை. அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இரண்டும் சரி, ஏவிக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து, சங்க நூல்களில் மதுரை காஞ்சி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். சங்க நூல்கள் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? 11 மேல்கணக்கு நூல்களை தான் சங்க நூல் சொல்லுவோம். அந்த மேல்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்குது? 8 தொகை 8 நூல், 10 பாட்டு 10 நூல். இந்த 18 நூல்களும் தான் 11 மேல்கணக்கு நூல்கள் சொல்லுவோம். அதில் 10 பாட்டு நூல்களில் தான் மதுரை காஞ்சி ஒன்று இருக்குது. இந்த 10 பாட்டு நூல்கள்லையுமே அளவுக்கு அதிகமான அடிகளை கொண்டது என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி தான். 10 பாட்டு நூல்கள்லேயே அதிக அடியை கொண்ட நூல் எது? மதுரை காஞ்சி. 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சினா என்ன? மதுரைனா மதுரை பற்றி கூறும், காஞ்சி அப்படின்னா நிலையாமை. அப்போ மதுரை பற்றியும் நிலையாமை பற்றியும் சொல்கிறது தான் மதுரை காஞ்சி. மதுரையை பற்றி மட்டுமே 354 அடிகளில் இந்த நூல் தெரிவிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னா மொஹஞ்சதரோ. 1922 ஆர்டி பானர்ஜி மொஹஞ்சதரோவை கண்டுபிடிச்சாரு. 1921 தயாராம் சஹானி ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 21 ஹரப்பா, 22 மொஹஞ்சதரோ. அடுத்ததான், இதில் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி, சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது மட்டும்தான் தவறு. அப்போது சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர், சரி. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாகரிகம் மலர்ந்தது, அதுவும் சரி. ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது தான் பொருள். ஹரப்பானா புதையுண்ட நகரம். அதுவே மொஹஞ்சதரோனா என்ன சொல்லுவோம்னா இடுகாட்டு மேடு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது மற்ற 3 சரி, டி மட்டும்தான் தவறு. சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். சரியா? முதலாம் பராந்தக சோழன் தான் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு பொன்கூரை வேந்தவன். இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மதுரை கொண்டான் அப்படின்ற பேரும் இவருக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின், மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், அவரோட பையன் முதலாம் நரசிம்மவர்மன், அவரோட பையன் 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படி சொல்லிட்டு வரும். அப்போ சிம்ம விஷ்ணுவோட மகன் தான் முதலாம் மகேந்திரவர்மன். இந்த சிம்ம விஷ்ணுனா இவர் தான், ஏன்னா அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனி சிம்மன் அப்படின்னா உலகின் சிங்கம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா பிரம்மபுத்திரா, மானசரவர் ஏரி. இது 2 மட்டும்தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. மற்றபடி சிந்து, கங்கோத்ரி, கோதாவரி, பேட்டல், மகாநதி, அகத்தியமலை இது 3மே தவறு கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திரா, மானசரவர் ஏரி மட்டும்தான் சரியான பொருத்தம். அடுத்தது, கீழ் காண்பவர்களுள் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவிச்சது யார் அப்படின்னா டெல்லி சுல்தானேட். அப்போது அதை தோற்றுவிச்சது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம் தான் வரும். அப்போ அடிமை வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னா குத்புதீன் ஐபக் தான். இவர் தான் அடிமை அப்படின்னு சொல்லுவோம். மாம்லுக் அப்படின்னா அடிமையின் பொருள், சரியா? அடிமை வம்சத்துக்கு மாம்லுக் வம்சம்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. அப்போ அடிமைகளின் அடிமைன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா இல்துமிஷ் அவரை சொல்லுவோம். அடுத்ததான், இடைக்கற்காலத்தின் காலம் எது அப்படின்னா கிமு 8000 முதல் கிமு 4000 வரை உள்ள காலகட்டத்தை தான் இடைக்கற்காலத்தின் காலம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்ததான், அடுத்த கொஸ்டின், 1857 ஹரப்பா தொல்பொருள் சீதளமடைய காரணம் என்ன அப்படின்னா ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. எப்போ? 1857. அடுத்ததா, இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா டோக்கியோ. இந்திய சுதந்திர கட்சி டோக்கியோவில் தொடங்கியிருக்காங்க. டோக்கியோ அப்படின்றது ஜப்பானோட தலைநகர் தான் டோக்கியோ. அங்கே தான் இந்திய சுதந்திர கட்சியை தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது, லாலா லஜபதி ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன அப்படின்னா அன்ஹாப்பி இந்தியா. அன்ஹாப்பி இந்தியா அப்படின்ற நூல் எழுதுனது யார்? லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் அப்படி சொல்லிட்டு இவரை சொல்லுவோம். அடுத்ததா
அனைத்திந்திய கிலாபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் 1919 நடைபெற்றுச்சு. அகில இந்திய கிலாபத் மாநாடு டெல்லி 1919. கிலாபத் இயக்கத்தை ஃபஸ்ட்டு தோற்றுவிச்சது யார் அப்படின்னா முகமது அலி, சவுக்கத் அலி அப்படின்ற 2 பேர் தான் தோற்றுவிச்சிருப்பாங்க. அடுத்ததான் கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா குரு தேக் பகதூர். இவர் ஒரு சீக்கிய குரு. அதில் அவுரங்கசீப்பினால் கொலை செய்யப்பட்டது தான் குரு தேக் பகதூர் அப்படின்றவர். 1897 ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவிச்சது யார் அப்படின்னா விவேகானந்தர் தான் தோற்றுவிச்சிருப்பார். ராமகிருஷ்ணர் அப்படின்றது அவருடைய குரு. அப்போது அவர் தான் ஜீவம் என்பதே சிவா அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவிச்சது யாருன்னா விவேகானந்தர். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இவர் தான் முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருப்பாரு. இந்த 2ஆம் சந்திரகுப்தரோட பேர் என்னன்னா விக்ரமாதித்யர், சாகரி அப்படின்ற இன்னொரு பேர்லாம் இருக்குது. சாகரி அப்படின்னா சாக அரசர்களை தோற்றுவிச்சதுனால சாகரி என்ற பேர்லாம் இருக்குது. இவரோட அரசவையில் தான் நவரத்னங்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்களாம் இவரோட அரசவையில் தான் இருந்திருப்பாங்க. இந்த 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி நிறைய டீட்டெயில் இருக்கும். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். குப்த அரசர்களை பற்றி. சமுத்திரகுப்தர் அப்படின்னா அவருக்கு அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லும். இவர் தான் இந்திய நெப்போலியன் அப்படின்னு V.S. ஸ்மித் சொல்லியிருப்பார். சமுத்திரகுப்தர் சொல்லியிருப்பார். சரி, அடுத்ததா ஸ்ரீகுப்தர் யாருன்னா குப்த வம்சத்தை தோற்றுவிச்சவர். 1907 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச சோசலிச கருத்தரங்கில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யார் அப்படின்னா மேடம் காமா. 1905 ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்டுள்ள இந்திய ஹோம் ரூல் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது? ஷியாம்ஜி சர்மா. 1905 லண்டனில் தொடங்கியிருக்காங்க இந்திய ஹோம் ரூல் அமைப்பு. தொடங்குறது யாரால் தொடங்கியிருக்காங்கன்னா ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா. விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு 1898. இதுக்கு முன்னாடி இருக்கிற போன கொஸ்டினில் 97ன்னு பார்த்தோம், இங்கே 98ன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கணும். சரி, ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஜெய்ஹிந்த் அப்படின்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இவர் தான் டெல்லி சலோ அப்படின்றதையும் இவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்ததான் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. லாகூர் கோட்டை அப்படின்னு அதை கட்டினது யாருன்னா அக்பர். ஜமி மசூதி அவுரங்கசீப். செங்கோட்டை ஷாஜகான். அக்பரோட சமாதி கட்டின ஜஹாங்கீர். அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா சர் சையது அகமது கான். 1875 தொடங்கியிருப்பாங்க சர் சையது அகமது கான். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் என்ன அப்படின்னா 1858 இந்திய கவுன்சில் சட்டம். 57 பெரும் புரட்சி நடந்திருக்கும். அதன் விளைவாக தான் இந்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டு பிரிட்டிஷ்காரங்களோட இங்கிலாந்தில் இருக்கிறவங்களோட நேரடி கட்டுப்பாட்டை கீழே போயிடும். கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்துடும். அடுத்ததான் 1904 ஆண்டு V.T. சவார்கர் மகாராஷ்டிரத்தில் டேஸ் மற்றும் டேஸில் தொடங்கிய 2 ரகசிய அமைப்புகளின் பெயர்கள் என்ன அப்படின்னா மித்ரமேளா மற்றும் அபினவ் பாரத். தொடங்கினது யார்? V.T. சவார்கர். மித்ரமேளா, அபினவ் பாரத். எந்த வருஷம்னா 1904. அடுத்ததான் ஆங்கில ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை சட்டம் என்ன அப்படின்னா தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. கீழ்கணவற்றை பொறுத்துக அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா 1858. இப்போ தான் பார்த்தோம். அடுத்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னா 1909. இதை தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவோம்ல, அதுதான் 1909. இதை தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம். அடுத்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சி எப்போ அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னா 1919 இரட்டை ஆட்சி அறிமுகம் செஞ்சாங்க. அதே மாதிரி மத்தியில் இரட்டை ஆட்சி அறிமுகம்னா 1935 சட்டம். அடுத்ததான் தவறான இணைய அடையாளம் காண்க அப்படின்னா 2, 4 மட்டும்தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராய். சரிதான். சதி ஒழிப்பு இவர் தான் மேற்கொண்டிருப்பார். அடுத்து இளம் வங்காள இயக்கம் அப்படின்றது ஹென்றி விவியன் டெரோசியா அப்படின்றது தவறு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875. அதாவது 2வதுக்கு வருஷம் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங், அது தவறு. 1888ன்றது தவறு. அப்போ 2, 4 மட்டும் தவறு. அடுத்ததான் உலக நீதிமன்றம் எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா நெதர்லாந்து. உலக நீதிமன்றம் நெதர்லாந்து நாட்டில் இருக்கிறது. அடுத்து ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க். சரி, ஐக்கிய நாடுகள் கழக தலைமையகம் நியூயார்க்.
விஜயநகர அரசின் அரசு முத்திரை என்ன அப்படின்னா பன்றி. இதுதான் வராகம் சொல்லுவாங்க. இதுதான் விஜயநகர பேரரசு இருக்குல்ல அதோட முத்திரை. கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் அமீர் குஷ்ரு. கஜல் அப்படின்ற ஒரு இசை தொகுப்பும் இவரோட தான். அப்போ கோராசானம் என்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் அமீர் குஷ்ரு. புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவர் ஆதரித்த குப்த மன்னர் யாருன்னா சமுத்திரகுப்தர். வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? அக்பர். அக்பருடைய அவையில் இருந்தவர் தான் தான்சேன். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 2007 முன்னுரிமை வழங்கப்பட்டது. எதற்கு? வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். வறுமையும் குறைக்கணும், மக்கள் தொகை வளர்ச்சியையும் குறைக்கணும். 10வது ஐந்தாண்டு திட்டம் வருஷம் 2002 2007. அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் யாரு? BR அம்பேத்கர். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 1748. இதான் சட்டங்களின் உயிர். 1748 வெளிவந்துருச்சு சட்டங்களின் உயிர். ஷெர்ஷாஷூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரிஸ் என்று அழைக்கப்பட்டார்னா படைத்துறை. யாருடைய காலத்தில்? ஷெர்ஷாஷூர் திவானி அரிஸ் படைத்துறை. எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? கிபி 1713. 1713 தான் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியிருக்குது. பாமினி அரசு எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டுள்ளது? 1347 தான் பாமினி சுல்தானியம் தோற்றுவிக்கப்பட்டது. சிவாஜி பிறந்த வருடம் 1627. சிவாஜி பிறந்தது 1627. ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? நம்ம தமிழ்நாட்டோட தொடர்புடையது தான் ஒயிலாட்டம். சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமைகளில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பண்டித ஜவஹர்லால் நேரு. சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை சரியா கொண்டு வந்தது யாரு? பண்டித ஜவஹர்லால் நேரு. விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா என்னன்னா மகா நவமி. என்ன பேரரசு? விஜயநகர பேரரசு மகா நவமி. அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஷ். அடிமைனா குத்புதீன் ஐபக், அடிமைகளின் அடிமை இல்துமிஷ். விஜயநகர நகரம் மற்றும் அரசை நிறுவ அடிக்கோலியவர்கள் யாருன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சவரே ஹரிஹரரும் புக்கரும் தான். அடுத்து இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யாருன்னா அல்புகர்க். அல்புகர்க் அப்படின்றவர் தான் தோற்றுவிச்சவர். அடுத்ததா அவுரங்கசீப்பை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 4 மட்டும்தான் தவறு கொடுத்துருக்காங்க. அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார். தவறு. சீக்கியர்களை ரொம்ப குழுவப்படுத்தியிருக்காரு. கொஞ்சம் அதாவது போன பேப்பரில் கூட பார்த்தோம். போன கொஸ்டினில் குரு தேஜ் பகதூர் கூட கொலை தண்டனை கொடுத்துருப்பாங்க. அப்போ பாதுகாப்புடன் பார்த்து கொள்ளலை. அது மட்டும்தான் தவறு. அப்போ மற்ற 3ம் சரி. என்ன அப்படின்னா அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகள் தக்காணத்தில் கழித்தார். 1662 அவுரங்கசீப் உடலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். அப்போ 1 2 3 3க்குமே சரி. அடுத்து மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தது யாருன்னா மக்களி கோசலா. மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் அஜீவிகா என்ற சமய பிரிவை தோற்றுவித்தவர் மக்களி கோசலா. அடுத்து பின்வரும் எந்த தமிழ் இயக்கத்தில் திருவோணம் என்ற திருவிழா குறிப்பிடப்பட்டுள்ளது? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி அதான் பார்த்தோம், அதை பற்றி டீட்டெயிலாக. அதில் தான் திருவோணம் என்ற திருவிழாவை குறிப்பிட்டிருக்காங்களாம். அடுத்தது எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களுடைய வணிகத்தலங்களை நிறுவினர் அப்படின்னா 1610. 1610 டச்சுக்காரர்கள் வணிகத்தலம் பழவேற்காடு. அடுத்து கௌதம புத்தரின் எந்த பிரசங்கம் சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் என அழைக்கப்படுகிறதுனா சாரநாத்தில் உள்ள மான் தோட்டத்தில் செய்த பிரசங்கம். அதான் கௌதம புத்தருடையது. அது எப்படி அழைக்கப்படுதான்? சட்ட சக்கரத்தை திருப்பும் பிரசங்கம் அப்படின்னு அழைக்கப்படுதான். அடுத்து 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்னா யங் இந்தியா. யங் இந்தியாவில் 1922 காந்திஜி தனது கட்டுரைகளை எழுதுறதுக்காக 6 வருஷம் சிறை தண்டனை பெற்றார். அடுத்து முஜஃபர்பூர் நீதிபதி கிங்ஸ்ஃபோர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யாருன்னா குதிரம் போஸ். குதிரம் போஸ் தான் அந்த நீதிபதி மேலே வெடிகுண்டு வீசியிருப்பார். அடுத்து மொகஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி அப்படின்னா 150. மொகஞ்சதாரோவில் தான் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் இருக்குன்னு தெரியும். அது எத்தனை அடியா? 150 அடியை கொண்டது. அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யர் சாகரி. இவரோட ஆட்சி காலத்தில் தான் குப்த பேரரசு அரபிக்கடல் வரைக்கும் பரவி இருந்ததுதான்.
அடுத்து எப்பொழுது சாக சகாப்தம் தொடங்கியது அப்படின்னா கிபி 78. கிபி 78 தொடங்கியது. அடுத்து எந்த ஆண்டு பல்ஹால் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னா 1451. கிபி 1451 கைப்பற்றினார். அதுல இருந்து லோடி வம்சம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்புறம் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1336. 1347 பாமினி பார்த்தோம். அப்போ 36 விஜயநகர பேரரசு. பேஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுவர் யாருன்னா பாஜிராவ். பேஷ்வா பாஜிராவ் தான் தலை சிறந்தவர். சங்க காலத்து முதன்மை கடவுள் முருகன். முருகன் தான் சங்க காலத்துல முதன்மை கடவுளா இருந்திருக்காரு. அடுத்து மண் கௌத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யாருன்னா ராஜா மன்சிங். எந்த நூலா? மண் கௌத்துக்கள். அடுத்து ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதுன்னா ஃபெரோசா துக்லக் புதுப்பிக்கப்பட்டது. ஜும்மா மசூதியும் குதுப் மினாரும். சிந்து சமவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொஹஞ்சதரோ எத்தனை ஹெக்டர் பரப்பை கொண்டதுன்னா 200 ஹெக்டர். மொஹஞ்சதரோ 200 ஹெக்டர். சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் R.E. மார்டிமர் வீலர். இவர் தான் சிந்து நாகரிகம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. அடுத்து அகில இந்திய பணிகளின் தந்தை சர்தார் படேல். சர்தார் வல்லபாய் படேல் தான் அகில இந்திய பணிகளின் தந்தை. அடுத்து பல்லவர் கால கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு வைகுந்த பெருமாள் கோயில். வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினது யாரா? பல்லவர் காலம். இதுதான் இந்த கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார் அப்படின்னா முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜ சோழன் தான் நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த மடாலயம் கட்டுறதுக்கு சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினர். அடுத்து முதலாம் ஆதிச்ச சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் பாண்டிய மன்னரை தோற்கடித்ததால் பெற்ற பட்டம் மதுரை கொண்டான். முதல் பானிபட் போர் 1526. இரண்டாவது 1556. மூணாவது 1561 வரும். அடுத்ததா தேவதானம் எனப்படுவது ஆலயங்களுக்கு அளித்த நிலக்கொடை. அதான் தேவதானம். அடுத்து முதல் பானிபட்டு போர் 1526 எந்த இருவருக்கு மேல் நடைபெற்றதா? பாபருக்கும் இப்ராஹிம் லோடி. அடுத்து விஜயநகரை ஆட்சி செய்த மரபுகளை வரிசைப்படுத்துக. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. இதுதான் சரியான வரிசை. சிந்து சமவெளி நகரங்களில் மிகப்பெரியது என்ன அப்படின்னா மொஹஞ்சதரோ. இதுதான் 200 ஹெக்டர்னு பார்த்தோம். அடுத்து ரிக்வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது 7 நதிகள் பாயும் பகுதி. சப்த சிந்து 7 நதிகள் பாயும் பகுதி. சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர் சரியா ஹரிசேனர் அப்படின்றவர் தான் இதை பொறிச்சிருப்பாரு. 33 வரிகள் இருக்கும் நாகரி வடிவத்தில். அடுத்து நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் என்னன்னா 1950 மார்ச் 15. யார் தலைமையில்? நேரு திட்டக்குழு. அடுத்து வெள்ளையினை வெளியேற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். சரியான கூற்றை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னா கூற்று ஏ தான் சரி. முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியை கிலாபத் இயக்கத்திற்கு காரணம். ஆமாம். அடுத்தது 1761ஆம் ஆண்டு அகமது ஷா அப்தாலி இந்தியா மீது படையெடுத்த போது மராத்திய அரசர் பேஷ்வாவாக இருந்தவர் யாரு? பாலாஜி பாஜிராவ். 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியா மீது படையெடுத்தாரு. அப்போ இருந்த மராத்திய பேஷ்வா பாலாஜி பாஜிராவ். அடுத்து பொறுத்துக. கீழ்காண்பவற்றை பொறுத்துக. இந்துஸ்தான் டைம்ஸ், KM பணிக்கர், நவஜீவன் காந்தி, இண்டிபெண்டன்ட் மோதிலால் நேரு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், அன்னி பெசன்ட். அடுத்ததா வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் நிஜாமுல் முல்க் ஆசஃப் ஜா. மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது? 1746. மெட்ராஸ் பிரெஞ்சுக்காரர்களால். பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? மொஹஞ்சதரோ அப்படின்றது லார்கானா மாவட்டம். இது மட்டும்தான் சரியாக பொருந்தியிருக்கு. அடுத்ததா வெள்ளி நாணயம் ருப்பியா முதலில் வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி. புத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாலி. செர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்னும் இதழில் முதல் ஆசிரியராக இருந்தவர் VS சீனிவாச சாஸ்திரி. என்ன நூல்? என்ன இதழ்? செர்வன்ஸ் ஆஃப் இந்தியா. சத்ய சோதக் இயக்கத்தை ஆரம்பித்தவர் ஜோதிபா புலே.
ஒட்டக திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் இடம் அப்படின்னா பிகானீர். ஒட்டக திருவிழா அங்கே நடக்குமா எங்க அப்படின்னா பிகானீர். அடுத்து இந்தியாவின் பிஸ்மார்க் அதாவது சர்தார் வல்லபாய் படேல் என்று கூறியவர் யாரா? வேவல் பிரபு. அப்போ சர்தார் வல்லபாய் படேல் தான் யாரு? இந்தியாவின் பிஸ்மார்க் அப்படின்னு சொன்னது யாரு? வேவல் பிரபு. சிருங்கேரி சாரதா கோயிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவ சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரோட பேர் என்னன்னா திப்பு சுல்தான். சிருங்கேரி சாரதா கோயில் ஒன்று இருக்கு, அங்க சாரதா தெய்வத்தோட உருவச்சிலையை அமைக்க உதவிய முஸ்லீம் திப்பு சுல்தான். கீதா ரகசியம் என்னும் நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். கீதா ரகசியம் பாலகங்காதர திலகர். தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவை தோற்றுவித்தவர் மகாத்மா காந்தி. தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபா. அடுத்து புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர். அடுத்ததான் சங்கம வம்சம் ஹரிகரர் மற்றும் புக்கர். சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு. அப்ப சங்கம வம்சம் ஹரிகரர் புக்கர், சாலுவ நரசிம்மன், துளுவ வம்சம் வீர நரசிம்மர், ஆரவீடு திருமலை. மனிதவள மனிதவள மேம்பாட்டுத் துறையால் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு தொடங்கப்பட்ட இணைய தலைவாயில் எது அப்படின்னா ஷாகுன். மனிதவள மேம்பாட்டுத் துறையால சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு கல்வி திட்டம், அதுக்குதான் தொடங்கப்பட்டுள்ள இணைய தலைவாயில் எதுவா அப்படின்னா ஷாகுன். புதிய கல்வெட்டுக்களை படிக்க இந்தியாவில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்த சீனர் அறிஞர் சூன்சாங் புத்த கல்வெட்டுக்களை படிக்கிறதுக்காக. அடுத்து பிரம்மாவின் முடி என்ற மேனகா காந்தி எழுதிய நூல் அடிப்படை கருத்து என்னவா? இந்திய தாவரங்களோட புராணக்கதை. அப்ப பிரம்மாவின் முடி மேனகா காந்தி, கருத்து இந்திய தாவரங்களின் புராணக்கதை. அல் ஹிலால் என்னும் வார பத்திரிகை வெளியிட்டவர் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். அல் ஹிலால் அபுல் கலாம் ஆசாத். 3ஆம் வட்டமேஜை மாநாடு, 1ஆம் வட்டமேஜை மாநாடு 1930 கூட்டப்பட்ட பொது அவைக்கு தலைமையேற்றவர் ராம்சே மெக்டொனால்டு. 1ஆம் வட்டமேஜை மாநாடு 1930 தலைமையேற்றவர் ராம்சே மெக்டொனால்டு. இதுல காங்கிரஸ் கலந்துக்கல, 2வது தான் கலந்திருக்கும், அதுக்காக எந்த முடிவும் எட்டப்படாது. 31ல காந்தி எர்வின் ஒப்பந்தம் அதுக்காக நடைபெறும். அடுத்து தேவாரத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி. அப்ப இந்த நாதமுனி யார் அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா மென்கற்கள். கலிங்கத்து பரணின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். முதல் பௌத்த சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? கிமு 483. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தாத் இஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க அப்படின்னா இவரது இயற்பெயர் குர்ரம். சரியா? புராண கிலாவை சிர்ஷா கட்டினார். இவர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். சரி. இவர் முறையான அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார். இது எல்லாமே சரி. அப்ப இவருடைய இயற்பெயர் குர்ரம் அப்படின்றது மட்டும் தவறு. அதியந்த கர்ம பல்லவேஸ்வரக்ரம் என எந்த கோவில் அழைக்கப்படுகிறது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் இந்து கங்கை சமவெளியில் முதலாக இரும்பு 800 BCயில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் எதனோடு சம்பந்தம் முடியுதுன்னா சாம்பல் வண்ண வர்ணம் பூசிய பாண்டத்துடன் தொடர்புடையது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் கோட்டையோட வடக்கு பகுதியில் இருக்கு. கீழே தரப்பட்டுள்ள 4 எது புத்த நூல் சகோதரிகளின் பாடல்கள் அப்படின்னா தேரிகதா. அந்த எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல்னு அழைக்கப்படும்னா தேரிகதா. அடுத்ததான் காலவரிசை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழ்கண்டவன் நிகழ்வில் காலவரிசை. ஃபர்ஸ்ட் ரஷ்யாவோட இறப்பு, அதுக்கப்புறம் கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சாங்க, அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி தேவகிரி படையெடுப்பு, அப்புறம் திவானி கைரத்துறை உருவாக்கம். அதான் அதுக்கான சரியான காலவரிசை. அடுத்தது பொறுத்துக்க. இபின் பதூதா மொராக்கோ நாட்டு பயணி, அப்துல் ரசாக் பாரசீக பயணி, நிக்கிட்டின் ரஷ்ய பயணி, நூனிஸ் போர்ச்சுகீசிய பயணி. நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யாருன்னா ஏடி பன்னீர்செல்வம். நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேஜை மாநாட்டில் ஏடி பன்னீர்செல்வம் கலந்திருக்காரு. அடுத்து சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் யாருன்னா சர் தாமஸ் மன்றோ. இவர் தான் சுல்தானிய ஆங்கிலேயர் சர் தாமஸ் மன்றோ. ஜவஹர்லால் நேருவின் சோசலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவர்கள் டேஸை அடிப்படையாக கொண்டதுன்னா மக்களாட்சியும் குடிமை உரிமையும் கலந்தது.
யார் முதலில் நிதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை புகுத்தினார்னா மாயோ பிரபு. அதிகார பரவலாக்குதல் கொள்கை. அடுத்ததான் வைசராய்களின் பெயர்களை ஆண்டுகளோடு இணைக்க. ஃபர்ஸ்ட் நில்லித்கோ எப்போ அப்படின்பாங்கன்னா 1936 1942 வெள்ளையனே வெளியேறி இவருடைய காலத்தில் தான் நடைபெறும். 1936 43. அடுத்து வெல்லிங்டன் 1931 36 மாகாணங்களில் ரெட்டையாட்சிலாம் இவங்களோட ஆண்டுலாம் கொண்டு வந்திருப்பாங்க 1935. அடுத்து வேவல் பிரபு எப்போ அப்படின்னா 1943 47. 1945 நடைபெற்ற சிம்லா மாநாடு இவரோட தலைமையில் நடைபெற்றிருக்கும். அடுத்து டஃப்ரின் பிரபு அப்படின்னா 84 to 88 இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவித்த காலகட்டத்தில் இவர் தான் வைசிராயாக இருந்திருப்பார். அடுத்தது மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் சுங்கவரி எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா பொருட்களின் மீது 1/5 வரி. அடுத்ததா கீழ்கண்ட துறைமுகங்களுள் குப்தர்கள் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் எதுனா தாமிர லிப்தி. யாருடைய காலம்? குப்தர்களோட காலத்தில் வாணிபம் நடந்த இடத்துக்கு பேர் தாமிர லிப்தி. விட்டல் சுவாமி கோயிலை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். கீழ்கண்டவர்களில் சரியானது எதுனா எல்லாமே சரியான். விஜயநகர நாணயங்கள் வராகா என்று அழைக்கப்பட்டது. விஜயநகர தங்க நாணயங்கள் கடவுள்கள் மற்றும் விலங்குகள் உருவம் காணப்படுகிறது. காக்கத்தியர்களின் தலைநகரம் வாரங்கல். சாளுக்கியர்களின் அரச சாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர். அப்போ அனைத்துமே சரி. அடுத்ததும் அனைத்துமே சரியா பொருந்திருக்குதான். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664. மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேய பண்டக சாலை 1611. கல்கத்தா நகரம் உருவாக்கப்படுதல் 1690. முதல் கர்நாடக போர் முடிவு 1748. இது கரெக்ட், நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டில் BR அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார்? 1956. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முதன்மையானது சாஸ்திரி சூடாமணி. இதான் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் சாஸ்திரி சூடாமணி. ராஜாஜி அவர்கள் எந்த நோக்கத்துடன் சுதந்திர கட்சியை துவங்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ காங்கிரஸ் கட்சியினை எதிர்ப்போர் குறைவதற்கான காரணத்தால். காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்போரோட குறைவான காரணத்தினால இவர் சுதந்திர கட்சியை தொடங்கி மீண்டும் அரசியலுக்கு வந்தார். பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் டேசாம் ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார்னா 1530. அடுத்து எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம்? 1882. புதிய கற்கால மனிதன் எந்த வகையான பாறைகளில் தங்கள் குடியேற்றத்தை நிறுவினான்? கிரானைட் பாறை. பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு புகழ் பெற்றவர்னா இசைக்கு தான் பாம்பே ஜெயஸ்ரீ புகழ் பெற்றவர். அடுத்ததா தவறான கூற்றை சுட்டிக்காட்டு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தவறான கூற்று. அப்போ 1896 விவேகானந்த ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தார். அதற்கு இந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன. இது எண்ணற்ற பள்ளிகள் மற்றும் அனாதை விடுதிகள் மருத்துவமனைகளை ஏற்படுத்தியுள்ளது. அப்போ ABD மூன்றுமே சரி. அப்போ சி மட்டும்தான் தவறு. என்ன தவறு? ராமகிருஷ்ணனோட சீடர்கள் பிரம்ம சமாஜத்தின் முழு திட்டத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டனர். அது மட்டும்தான் தவறா. மற்ற மூணுமே சரி. சங்க காலத்தில் தென்னிந்தியாவில் ரோமானியர்களுடன் முக்கிய வர்த்தக உறவுகளை அகஸ்டிஸ்க்கு கோயிலை கட்டிய நகரம் என்ன அப்படின்னா முசிறியில தான் அகஸ்டிஸ்க்கு கோயிலை கட்டிய நகரம். அடுத்து பழைய காலத்தில் கலிங்கம் என்பது தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளதா? ஒரிசா. கலிங்கம்னா ஒரிசா. வேலூர் கழகம் 1806 ஜூலை 10. அடுத்ததா பொறுத்துக. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1843. இந்திய லீக் 1875. இந்திய சங்கம் 1876. தேசிய மாநாடு 1883. கீழ்கண்ட அனைத்து இணைகளும் மலைவாழ் மக்களின் கழகங்களை சார்ந்தவை. இதில் எது தவறான இணை அப்படின்னா கழகமும் அதோட வருஷமும் எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படியோ அப்போ சாந்தல் கிளர்ச்சி அதுதான் 1840 கொடுத்துருக்காங்க தவறு. அது 51-52 காலத்தில் நடக்கும். அப்போது அகோம்கள் கழகம் 1828 சரி, காசி எழுச்சி 33 சரி, கோல் கிளர்ச்சி 31-32 நடக்கும். அப்போது எது சாந்தல் எழுச்சி மட்டும்தான் தவறு. பிரிட்டிஷ் அரசு 1639 சென்னையை குத்தகைக்கு யாரிடமிருந்து பெற்றதுன்னா சந்திரகிரி அரசர். 1639 சென்னையை குத்தகைக்கு யார் கொடுத்தா? சந்திரகிரி அரசர் கொடுத்தார். தக்ககிப் உல் அக்லாக் என்னும் தனது சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் முருத்தி என்னும் முஸ்லிம் சமூக முறையை கண்டித்தவர் யாருன்னா சர் சையது அகமது கான்.
சிப்பாய் கழகம் மே 10 1857 எங்கு வெடித்தது அப்படின்னா மீரட்டில் வெடித்தது மே 10. கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிமாணம் சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பொருந்தாதது என்னது? உணவு தயாரிக்கும் நிலை சாக்லிதிக் காலம், அது மட்டும் தான் தவறாம். அப்போ பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலம், முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலம், நகரமயமாகுதல் வெண்கல காலம். இப்போ எல்லாமே சரி. சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோஷர். சமஸ்கிருதத்தில் புகழ் பெற்று விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோஷர். காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பாபரின் மரணம், அடுத்து சௌசா போர்க்களம், அடுத்துதான் கன்னோஜ் போர்க்களம், அடுத்து அக்பருடைய மரணம். வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் சூழ்நிலைகள் நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம். சிந்து சமவெளி எழுத்து முறை எப்படி எழுதப்பட்டுருச்சு அப்படின்னா வலமிருந்து இடமாக, அப்புறம் இடமிருந்து வளமாக, மாற்றி சொல்லிடக்கூடாது. வலமிருந்து இடம், அப்புறம் இடமிருந்து வளம். சங்ககாலம் தொடர்பான விவரங்களில் கீழ்காண்பவைகளில் எந்த இணை தொடர்பு அற்றது அப்படின்னா நவுரர் தொண்டி, இது மட்டும்தான் தொடர்பு அற்றதான். அப்போ திருமிர தேச சங்காதம் தமிழ் மன்னர்களோட கூட்டமைப்பு, உதியன் சேரல் முதல் சேர மன்னன், மதுரை காஞ்சி மாங்குடி மருதன். அப்போ நவுரர் தொண்டி அப்படின்றதான் சரியான இணை கிடையாது. சிவாஜியின் வாரிசு என்று அழைக்கப்பட்டவர் நாக்பூரின் போன்ஸ்லே, இவர் தான் சிவாஜியோட வாரிசாம். அடுத்து தலைக்கோட்டை போர் 1565 1565 தலைக்கோட்டை போர். கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி அப்படின்னா 1 2 3 மூணுமே சரி. ஜவுன்பூர் நகரம் ஃபெரோஷா துக்ளக், அகமதாபாத் நகரம் அகமது ஷா, ஜைனுல் அபிதீன் காஷ்மீரின் அக்பர். மால்வாவில் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் உஷைன் ஷா, அது மட்டும்தான் தவறு. அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மூடிய பொருளாதாரம் அப்படின்னா பொருளாதார கேள்விகள் ஒன்று வந்துருச்சு, சாரி பார்க்கலாம். ஒன்று மட்டும்தான் மூடிய பொருளாதாரம். என்ன அப்படின்னா பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். பிற நாடுகளோட வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம் தான் மூடிய பொருளாதாரம். அடுத்து ஆர்சி மெஜும்தாரின் கூற்றுப்படி 1857ஆம் ஆண்டு புரட்சி தோல்விக்கான காரணம் என்னன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை இல்லாதது தான் அதுக்கான காரணம். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவற்றை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடுனா 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. சிஆர் தாஸ் தீன்பந்து என அறியப்பட்டார். இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னர். தீன்பந்து சிஆர் தாஸ் வங்காளத்தோட முடிசூடா மன்னர். நவீன வங்காள தேசத்தின் பைபிள் வந்தே மாதரம். நவீன வங்காள தேசத்தோட பைபிள் வந்தே மாதரம். நான் ஒரு இந்திய டமார சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போதுதான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய் நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி என்று கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகை போராட்டத்தை கையாண்டது? சத்தியாகிரகம். பின்வருவற்றை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 3 1 ரஷ்ய ஜப்பானிய போர், காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல், சௌரி சௌரா நிகழ்ச்சி. எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? 1917 ஈரோடோட நகராட்சி தலைவர். கீழ்கண்டவற்றில் உயிர்கோள பாதுகாப்பு மையம் மன்னார் வளைகுடா. மாமல்லன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன். விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னன் யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். சாரி, விக்ரமாதித்யா அப்படின்றது வந்து 2ஆம் சந்திரகுப்தர் தான் வரும். இங்க ஸ்கந்தகுப்தா கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஸ்கந்தகுப்தர் யார் அப்படின்னா குப்த பேரரசோட கடைசி பேரரசர். ஒரு பெண் தன் மடியில் குழந்தையை கட்டிக்கொண்டு ஈட்டி எறிகிற ஓவியம் எங்கு காணப்படுகிறதுனா பிம்பேட்கா. ஸ்ரீபெரும்புத்தூரில் பிறந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்களும் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா ராமானுஜர். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் என்ன அப்படின்னா இலவு வாரம். கீழ்கண்ட எந்த முகாலய மன்னர் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள் அப்படின்னா ஹுமாயூன் அப்படின்ற பேர் தான் அதிர்ஷ்டசாலி. அது வெறும் பேரளவில் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் பானிபட்டு போர் 1761. நான் 1561 சொல்லியிருப்பேன், சாரி. ஃபர்ஸ்ட் 1526, 1556, அப்புறம் 1761. அடுத்து திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசு ஓலைதான் கிரிப்ஸ் தூதுக்குள் என்று கூறியவர் காந்திஜி சொல்லியிருப்பார். அடுத்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்னது? கரூர். நெசவு தலைநகரம் கரூர். அடுத்து அகத்தியருக்கு முதல் 2 தமிழ் சங்கங்களோடு இருந்த தொடர்பு பற்றி கூறும் நூல் இறையனார் அகப்பொருள் உரை. காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாவடி அதிகாரிகளின் பணிகள் மற்றும் விரிவான தகவல் அளிக்கும் சங்க இலக்கியம் என்ன? காவிரி பூம்பட்டினம் வந்துட்டாலே நம்ம பட்டினப்பாலை போற்றலாம்.
இதான் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி சொல்லும். அடுத்து 1905ஆம் ஆண்டு வங்காளத்தை பிரித்தது கர்சன் பிரபு. சர்செய்த் அகமது கானால் தொடங்கப்பட்டுள்ள இயக்கம் அலிகார் இயக்கம். புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? 10-18 1018 புனித தலமான மதுராவை கஜினி முகமது சூறையாடிய வருஷம். செயிஸ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி டேஸ் படை வீரர்களோடு பூனாவில் நுழைந்து மொகாலய படையை தாக்கினார். 400 படை வீரர்கள். தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்னா 4 லட்சம். தஞ்சாவூர் அரசர் சரபோஜி. மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்திகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் மான்சிங். அமிர்தசரஸில் பொற்கோவில் கட்டியவர் யாருன்னா குரு ராமதாஸ். அமிர்தசரஸ் பஞ்சாப்ல இருக்கு. அங்க பொற்கோவிலை கட்டியவர் யாரு? குரு ராமதாஸ். ஸ்பிக் உர தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? தூத்துக்குடி. அடுத்ததா பொறுத்துக. கான்வா போர் 1539 கான்வா போர் 1527. ஆப்ஷன் பி தான் சரியான விடை கொடுத்துருக்காங்க. 1527. காக்ரா போர் 1529, சவுசா போர் 1539, கன்னோசி போர் 1540. அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மாலிகாப்பூரை மதுரை வந்தடைந்த ஆண்டு 1311. மாலிகாப்பூர் எப்போ மதுரை வந்தார்? 1311. பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி டேஸ் ஆகும்னா குதிரை. பாண்டியர்கள் குதிரை இறக்குமதி செய்தனர். தனது அரசியல் தந்திரத்திற்கு சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. சி.என். அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாதுரைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது. அடுத்ததாக கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். சரி. பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். அப்போ இரண்டுமே சரி, சரியான விளக்கம். ரசகங்காதரா என்ற நூலை எழுதியவர் ஜெகநாத பண்டிதர். ரசகங்காதரா. அடுத்து முதலாக எப்பொழுது லூத்தரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு வருகை புரிந்தனர் அப்படின்னா 1706. கிருஷ்ணதேவராயன் ஆட்சி காலம் 1509 1529. ஓகே, இது வரைக்கும் பார்க்கலாம். இனி அடுத்து வரப்போகிற கேள்விகளை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.